ஆன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். அன்னை அபிராமியின் பேரருள் உங்கள் இல்லத்திலும் உள்ளத்திலும் என்றும் பெருகட்டும். சொந்தமாக நிலம் வாங்க வேண்டும், அழகான வீடு கட்ட வேண்டும், அசையா சொத்துக்கள் பெருகி தலைமுறைக்கும் நிம்மதியாக வாழ வேண்டும் என்பது ஒவ்வொரு மனிதனின் மிகப்பெரிய கனவாக இருக்கும். அபிராமி பட்டர் அருளிய அபிராமி அந்தாதியின் இந்த 68வது பாடல் பூமி யோகத்தையும் சொத்து சேர்க்கையையும் தரக்கூடிய மிக சக்தி வாய்ந்த பாடலாகும். பஞ்சபூதங்களையும் தன் கட்டுப்பாட்டில் வைத்திருக்கும் சிவகாம சுந்தரியின் பாதங்களை வணங்குபவர்களுக்கு இந்த உலகில் கிடைக்காத செல்வமே இல்லை என்பதை இப்பாடல் விவரிக்கிறது. வாருங்கள் பாடலை பார்ப்போம். பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும் ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபட சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. அதாவது பாரும் புனலும் கனலும் வெங்காலும் படர் விசும்பும், நிலம், நீர், நெருப்பு, விசையடிக்கும் காற்று, எங்கும் பறந்திருக்கும் ஆகாயம் ஆகிய பஞ்சபூதங்களும், ஊரும் முருகு சுவை ஒளி ஊரொலி ஒன்றுபட அந்த பூதங்களில் முறையே பொருந்தி நிற்கும் வாசனை, சுவை, ஒளி, ஊறு, ஒலி ஆகிய 5 தன்மைகளும் ஒன்று கூடி சேரும் தலைவி சிவகாம சுந்தரி சீரடிக்கே. இயங்கும் பிரபஞ்சத்தின் முழுமுதற் தலைவியாக விளங்கும் என் அன்னை சிவகாம சுந்தரியின் பெரும் சிறப்பு பொருந்திய திருவடிகளையே சாரும் தவமுடையார் படையாத தனமில்லையே. எப்போதும் தஞ்சம் என்று பற்றி தியானிக்கும் தவம் செய்த பெரியோர்கள் இந்த உலகத்தில் அடைய முடியாத செல்வங்கள் என்று எதுவுமே இல்லை. சுருக்கமாக கூற வேண்டுமென்றால் நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம் ஆகிய 5 பூதங்களும் அவற்றின் குணங்களான மனம், சுவை, ஒளி, ஊறு, ஒலி ஆகிய அனைத்தும் அன்னை சிவகாம சுந்தரியின் வடிவங்களே ஆகும். ஒட்டுமொத்த பிரபஞ்சமுமாய் விளங்கும் அந்த ஜெகதாம்பிகையின் திருவடிகளை சரணடையும் தவத்தை பெற்றவர்களுக்கு இந்த உலகத்தில் கிடைக்காத செல்வமே இல்லை என்று பட்டர் உறுதியாக கூறுகிறார். நிலத்திற்கு அதிபதியான பூமாதேவியும் செல்வத்திற்கு அதிபதியான லட்சுமியும் அன்னையின் அருளாலே இயங்குவதால் அவளை துதிப்போர்க்கு நிலம், வீடு போன்ற அத்தனை சொத்துக்களும் குறையின்றி வந்து சேரும். செவ்வாய்க்கிழமை, அதாவது பூமி காரணனான செவ்வாய் நாளும் அங்கார வழிபாடும் நிலம் வாங்க உகந்தது. வெள்ளிக்கிழமை அல்லது பௌர்ணமி தினங்களில் தொடங்கலாம். காலை அல்லது மாலை வேளையில் பூஜை அறை விளக்கேற்றி வைத்து படிக்கலாம். சொந்த வீடு அல்லது நிலம் வாங்கும் முயற்சி வெற்றியாக வேண்டும் என்று நினைப்பவர்கள் இப்பாடலை தினமும் 11 முறை அல்லது 27 முறை பாராயணம் செய்ய வேண்டும். நீங்கள் வாங்க நினைக்கும் நிலம் அல்லது கட்ட நினைக்கும் வீடு உங்கள் மனக்கணக்கில் நிறைவாக இருப்பது போல நினைத்து கொண்டு அன்னையை உருகி வழிபட வேண்டும். நிலம் மற்றும் சொத்துக்கள் பெருகும் வழிபாட்டிற்கு உகந்த சர்க்கரை பொங்கல் அல்லது வெண்பொங்கல் நைவேத்தியமாக வைக்கலாம். எளிமையாக கற்கண்டு கலந்த பசும்பால், மாதுளம்பழம் அல்லது பேரிச்சம்பழம் மற்றும் நறுமணமிக்க மஞ்சள் அல்லது சிவப்பு நிற மலர்களை அன்னைக்கு சமர்ப்பித்து வழிபடலாம். நேயர்களே, அபிராமி அந்தாதியின் இந்த 68வது பாடலை தொடர்ந்து முழு நம்பிக்கையோடு பாராயணம் செய்து வர சொந்த வீடு கட்டும் அமைப்பில் இருக்கும் தடைகள், நிலம் வாங்குவதில் இருக்கும் வில்லங்கங்கள் மற்றும் சொத்து தகராறுகள் யாவும் நீங்கும். அன்னை சிவகாம சுந்தரியின் பேரருள் உங்களுக்கு புதிய சொத்துக்கள் வாங்கும் யோகத்தையும் அதன் மூலம் நிரந்தரமான தனலாபத்தையும் தந்து உங்கள் வாழ்க்கையை வளம் பெற செய்யும் என்பது திண்ணம். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். நாளை 69வது பாடலோடு உங்களை சந்திக்கிறேன். நன்றி, வணக்கம். ஓம் அபிராமி சமேத அமிர்தகடேஸ்வராய நமக.